Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் யூனிட் 1 ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல். இந்த கேர்ள் நேம் ஞாபகம் இருக்கா? யாரு? நிலா. நிலா என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? I greet my guest with a smile. What about you? நான் எங்கள் விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி? அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறா. நம்மளும் என்ன பண்ணுவோம்? விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்போம். நிலாவினுடைய லிட்டில் பிக்ஷனரியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? க்ரூவல், தின் போரிட்ஜ் அப்படின்னா கஞ்சி. கெஸ்ட், த பர்சன் ஹூ இஸ் இன்வைட்டட் டு எ ஃபங்க்ஷன் ஆர் டு ஸ்டே அட் ஒன்ஸ் ஹவுஸ். நம் வீட்டிற்கு அல்லது நம் இல்ல விழாவிற்கு வரும் விருந்தினர்கள். கெஸ்ட்னா யாரு? விருந்தினர். அடுத்தது பாருங்க, ட்விக், ஸ்மால் thin part of a branch of a tree or bush. மரக்குச்சி இருக்கும் தானே, மரத்துலேருந்து கீழே விழும் பாரு, சின்ன குச்சி, அதுதான் சுள்ளின்னு கூட சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, disguise, to change the appearance to hide, identify. மாறுவேடம் அல்லது முகமூடி அணிதல். ஷேடோ அப்படின்னா நிழல். The dark area seen under an object in light. ஒரு பொருள் மீது இருட்டில் ஒளி படும்போது அந்த பொருளினுடைய நிழல் கீழே தெரியுது தானே, இதுதான் ஷேடோ. Let us learn the gift அப்படின்னா பரிசு. Once a beggar was hungry, he saw a big house and went there to see if he would get something to eat. பசியுடன் இருந்த ஒரு பிச்சைக்காரர் ஒரு பெரிய இல்லத்தை பார்த்தார். தனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அங்கு கிடைக்குமான்னு அந்த வீட்டுக்கு அருகில் போனாரு. The house was very big and luxurious. அந்த வீடு பார்க்கறதுக்கு பெருசாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. பிக்னா பெரிய, லக்ஸூரியஸ்னா ஆடம்பரம். There was a beautiful garden around the house. அந்த வீட்டை சுற்றி அழகான தோட்டம் இருந்தது. என்ன சொல்லலாம்? அந்த தோட்டத்திற்கு நடுவில் அந்த வீடு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். As he neared the house, he could smell tasty food. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவர் போகும்போது அந்த ருசியான உணவினுடைய ஸ்மெல்லை அவரால் நுகர முடிஞ்சது. He knocked at the door. அவர் என்ன பண்ணார்னா அந்த வீட்டினுடைய கதவை தட்டினாரு. A well-dressed man opened the door. அந்த வீட்டிலிருந்து நல்லா உடையணிந்த ஒருவர் கதவை திறந்தாரு. The man's face shrank on seeing the old man. நல்ல அழகான உடையணிந்த ஒருத்தர் இருந்தார் தானே, அவர் அந்த பிச்சைக்காரரை பார்த்ததோ அவருடைய முகம் சுருங்கியது. ஸ்ட்ராக்னா சுருங்கியது. He asked in a harsh tone, what do you want? உடனே அவர் உரத்த குரல்ல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இந்த அதற்ற குரல்ல அந்த கிழவரை கேட்டாரு. The old man with his feeble voice replied, it has been 2 days since I had food, so please give me something to eat. அந்த வயதான கிழவர் என்ன பண்ணாரு? மெல்லிய குரலில், நான் உணவு சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டன,
அதனால தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. The rich man got angry and shouted at the beggar. Do you think I am running free food service? நான் என்ன இலவச உணவு சேவையா நடத்துறேன்? இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு கோபத்தோட வீட்டுக்காரரு சத்தம் போட்டாரு. The old man with the same tone requested, "Is there any left out? Don't stand here wasting my time. Get out of my sight," said the man and slammed the door. அந்த கிழவர் மறுபடியும் மெல்லிய குரல்ல ஏதேனும் மீதம் இருந்தா குடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த பணக்காரரு, "நீ இங்கு நின்று என் நேரத்தை வீணடிக்காத, என் பார்வையிலிருந்து உடனே நீ வெளியே போன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாரு, கதவை அழுத்தி சாத்திட்டாரு. The old man slowly walked away. அப்புறம் என்ன பண்ணாரு, மெதுவா அந்த கிழவர் நடந்து வெளியே வந்தாரு. On his way he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. அவர் வெளியில வரும்போது அந்த வீட்டில் இருந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, வாழை இலைகளுடன் உணவை குப்பை தொட்டியில் வீசுவதை அவர் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாரு. பாருங்க, இவர் தான் அந்த பணக்காரரு. இந்த கிழவர் அந்த என்ன பண்ணாங்க, அந்த வாழை இலையில மீதி இந்த உணவெல்லாம் குப்பை தொட்டில போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த பிக்சரை பார்த்துட்டீங்களா? He slowly walked to the next house. அடுத்தது என்ன பண்ணார்னா, அடுத்த வீட்டை நோக்கி நகர்ந்து வந்தாரு. அடுத்த வீட்டுக்கு போனாரு. and knocked at the door. அந்த வீட்டினுடைய கதவை தட்டிட்டு, "Is anybody there?" யாராவது இருக்கீங்களான்னு அந்த கிழவர் கேட்டாரு. After repeated knocks, a voice answered, "Nobody is home. Try the next house." தொடர்ந்து கதவை தட்டிய பின்னாடி ஒரு குரல் மட்டும் என்ன சொன்னதுன்னா, "வீட்டில் யாரும் இல்லை, அடுத்த வீட்டில் போய் கேட்டு பாருங்கன்னு பதில் வந்தது. If there is no one, then who is answering me? asked the old man. உடனே அந்த தாத்தா, "வீட்டில் யாரும் இல்லைன்னா எனக்கு யார் பதில் அளித்தது என திருப்பி கேட்டாரு. The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house in the same street?" அங்க கதவை தட்டின பின்னாடி ஒரு மனுஷன் இரிட்டேட்டட்னா எரிச்சலோட கதவை திறந்து, "இதே தெருவில் உள்ள பெரிய வீட்டில் போய் ஏன் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. The old man sadly replied, "I tried, but he did not offer any food." நான் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன், ஆனால் அந்த மனிதர் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னாரு. He asked, "How can you expect me to help you with the richest man of the village denied?" The old man left the place. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரு இந்த தாத்தா கிட்ட, "இந்த கிராமத்திலேயே பணக்காரர் அவர்தான், அவரே உனக்கு சாப்பாடு கொடுக்க மறுக்கையில் நான் உனக்கு உதவ வேண்டுமென நீ எப்படி எதிர்பார்க்கிறன்னு சொல்லி கேட்டாரு. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணாரு, அந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியே போயிட்டாரு. The old man left the place. அந்த இடத்த விட்டு அந்த கிழவர் நகர்ந்தார். The old man was tired and could not walk anymore. பசியினால அந்த கிழவருக்கு நடக்க கூட முடியல, களைப்பு அடைஞ்சிட்டாரு. டயர்ட்னா என்னது, களைப்படைதல். அண்ட் குட் நாட் வாக் எனிமோர்னா நடக்கவே முடியல. ஸோ ஹி sat under a tree and soon slept. ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்து அப்படியே தூங்கிட்டாரு. A man in shabby clothes woke him and asked, "Who are you?
Why are you lying here? அப்போது ஒரு கிழிஞ்ச ஆடைகள் அணிந்த ஒருவர் வந்து அந்த கிழவரை வந்து எழுப்பினாரு. யார் நீங்க, இங்க ஏன் படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. The old man replied, I have no food and no place to stay. எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் சொன்னாரு. The poor man said, you look tired and hungry. Come to my home and stay with us. அவரை பார்த்த உடனே அந்த வந்தார் பத்தியா கிழிஞ்ச உடையோட வந்தவர் அந்த மனிதர் வந்து நீங்க களைப்போட இருக்கீங்க, அது இல்லாம பசியோடவும் இருக்கிறீங்க, எனவே எங்க வீட்டுக்கு என்னோட வாங்க அப்படின்னு அந்த கிழவரை வந்து அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போனாரு. The old man replied, I don't want to be a burden to you. I just need some food. அவர் அந்த மனிதன் வந்து வாங்க எங்க வீட்டில் எங்களோட தங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அந்த கிழவர் என்ன சொன்னார், நான் வந்து உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, எனக்கு கொஞ்சமாக உணவு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னார். ஓகே, just come and have some food with us. He took the old man to his hut. உடனே என்ன பண்ணாரு, சரி வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவரை வந்து அந்த மனிதர் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாரு. The hut was very small and barely enough for the family. அந்த மனிதர் அழைச்சிட்டு போனார் தானே, அவர் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய குடும்பம் மட்டும் வசிக்கிற மாதிரி இருந்தது. The old man saw that the house would not withstand the monsoon. அது மட்டும் இல்லை, அந்த குடிசை வந்து மழை பெஞ்சாலோ இல்லைன்னா ரொம்ப வெயில் அடித்தாலோ பருவநிலைகளை சமாளிக்க இயலாததாக இருப்பதை அவர் பார்த்தாரு. அப்படின்னா அந்த வீடு எப்படி இருந்தது, ஒரே ஓட்டையும் அப்படியே இந்த சவுரெல்லாம் இடிஞ்சு இருந்தது. The house had no furniture but only a few utensils were there for use. அந்த வீட்டில் எந்த மரச்சாமான்கள், உட்காரத்துக்கு சேர் இல்லை, எதுவுமே இல்லை, உபயோகத்திற்காக சில பாத்திரங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தது. The people in the house, a lady and 2 children, were very happy to welcome the old man in. அந்த வீட்டில் இருந்த லேடி இருக்காங்க தானே, அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இந்த கிழவரை பார்த்த உடனே மகிழ்ச்சியுடன் வாங்கன்னு சொல்லி வரவேற்றாங்க. They made him sit comfortably. அவரை சௌரியமாக நல்லா உட்கார வச்சு அவரோட பக்கத்தில் இந்த 2 குழந்தைங்களும் உட்காந்துக்கிட்டாங்க பாருங்க. The children sat near him. அந்த கிழவரை வந்து நல்லா சௌரியமாக உட்காத்தி வச்சுட்டு அவர் பக்கத்தில் இந்த 2 குழந்தைங்களும் உட்காந்துட்டாங்க. The man introduced himself and his family. I am Kaliyan. I work in the farm nearby. உடனே அந்த ஏழை மனிதன் இருக்கார் தானே, அந்த கிழவர்கிட்ட வந்து தன்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்துறாரு. என் பேர் வந்து கலியன், நான் வந்து பக்கத்தில் இருக்கிற வயலில் தான் வேலை செய்கிறேன். This is my wife Viji and my children Gopi and Radhika. இவங்க தான் என்னோட மனைவி, இவங்க பேர் விஜி, இவங்க என்னுடைய குழந்தைகள், இவன் பேர் வந்து கோபி, இவ பேர் ராதிகா. Soon the children got close to the old man. அந்த 2 குழந்தைங்களும் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. They asked many questions and played with him. அந்த கிழவர்கிட்ட அந்த குழந்தைங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அப்புறம் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கலியன் helped the man wash his face and hands. அந்த கலியன் இருக்கார் தானே, அவர் அந்த கிழவருக்கு வந்து முகம் கை கால்களை கழுவிக்கொள்ள உதவி செஞ்சாரு. When the old man entered the hut,
விஜி வாஸ் ரெடி டு சர்வ் த ஃபுட். அவங்க கை காலில் நல்லா கழுவிட்டு வரும்போது அந்த கிழவருக்கு வந்து அவங்க மனைவி விஜி இருக்காங்க தானே, உணவை வந்து தயாராக வச்சிருந்தாங்க. தே ஆல் சேட் இன் எ சர்க்கிள். அவங்க ஒரு வட்டமாக அவங்க உட்காந்துருந்தாங்க. இந்த பிக்சரை பாருங்க, பார்த்தீங்களா? இவங்க தான் விஜி. இவங்க பாருங்க அப்படியே வட்டமாக உட்காந்துருக்க பார்த்தீங்களா? விஜி சர்வ் த க்ரூவல் ஃப்ரம் அன் எர்த்தன் பாட். அவங்க அந்த நீராகாரத்தை அந்த பானையில் வச்சிருந்தாங்க. At first she gave to the old man and then to the children and Kaliyan. முதல்ல அந்த நீராகாரத்தை அந்த கிழவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கும் அவருடைய கணவருக்கும் கொடுத்தாங்க. After the dinner, Kaliyan spread out a mat for the old man to sleep. இறுதியாக அந்த கிழவர் படுப்பதற்கு ஒரு பாயை வந்து அந்த கலியன் விரிச்சாரு. நெக்ஸ்ட் மார்னிங் த பெக்கர் ஆஸ்க்ட் them டு பேக் their திங்ஸ். அடுத்த நாள் காலையில் அந்த பிச்சைக்கார கிழவர் இருக்கார் தானே, அவங்க எல்லாத்தையும் அந்த கலியனோட குடும்பத்தை வந்து உங்களோட பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். தே ஆல் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் why he asked so. அது ஏன் அவங்களுக்குன்னு ஒன்றுமே புரியலை. Before they could ask anything, the beggar said, I am not a beggar. I am a landlord from a nearby town. அவங்க ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கிழவர் இருக்கார் தானே, நான் பிச்சைக்காரன் அல்ல, பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெரிய நிலச்சுவான் தான் சொல்லுவாங்க. நிறைய நிலங்களுக்கு உரிமையுள்ளவன், பண்ணையார்னு கூட சொல்லலாம். My family and I were helping the poor and the needy. என்னுடைய குடும்பமும் நானும் ஏழைகளுக்கும் அப்புறம் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வந்தோம். My wife and son died 2 years back. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் இறந்துட்டாங்க. Without them, I continued my service. அதனால் அவங்க இல்லாமல் இந்த சேவையை நான் தனியாக செஞ்சுக்கிட்டு வரேன். As I grew older, I wanted someone to take care of my wealth and service after me. எனக்கு வயசானதுனால எனக்கு அடுத்தது என் சொத்தையும் இந்த பணியும் செய்ய யாராவது தேவைப்படுகின்றனர். You have to accept my request and fulfill my desire. நீங்கள் என் வேண்டுகோளை ஏற்று என் ஆசையை ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள எப்படியோ சொல்லி அவங்கள அந்த வாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்தார். Kaliyan was reluctant, but the old man persuaded him and his family. கலியன் தயங்கனாலும் அந்த கிழவர் அவனையும் அவனோட குடும்பத்தினரையும் வற்புறுத்தி ஏற்றுக்கொள்ள வைச்சாரு. The old man was happy that his service would continue many more years even after his death. தான் இறந்தாலும் தன் சேவை பல வருஷத்துக்கு தொடரும் என்று அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இந்த பிக்சரை பார்த்துட்டீங்களா? Let us understand. Fill in the blanks. The rich man dashed at the beggar. The rich man shouted at the beggar. A man in dash clothes stopped near him. A man in shabby clothes stopped near him. The hut was very dash small. The old man helped dash and dash. The old man helped the poor and the needy. Next பாருங்க, match the following. Garden அப்படின்னா well maintained. Trash can, wasted food. Old man, hungry and tired. Hut, very small. Grovel, earthen pot. ஓகேவா? நீங்கள் இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்பரை போட்டு அப்புறம் இது எழுதி அது கரெக்டான ஆன்சரை நேராக எழுதுங்க. Answer the following questions.
How was the rich man's house? அந்த பணக்காரருடைய வீடு எப்படி இருந்தது? The rich man's house was very beautiful and luxurious. Where was the old man sleeping? அந்த old man வந்து எங்க படுத்து தூங்கினாரு? The old man was sleeping under a tree. What was the dish served to the old man? அந்த old manக்கு என்ன உணவு வழங்கப்பட்டது? The dish served to the old man was the gruel from the earthen pot. Fourth one, why did the old man need someone? முதியவர் மற்றவரோட உதவியை வந்து எதற்காக நாடினார்? Fourth one பாருங்க. The old man wanted someone to take care of his wealth and service after him. Fifth one, how did the old man disguise himself? The old man முதியவர் என்ன மாறுவேடத்தில் இருந்தார்? The old man disguised himself as a beggar. அடுத்து try your own. banana leafன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணணும். banana leaf அதனோட மீனிங் பாருங்க. a leaf of a banana tree. banana treeலேருந்து தானே banana leaf கிடைக்குது. அதுதான். in your mother tongue. வாழை இலை. parts of speech. noun. use in a sentence. இந்த banana leaf வச்சு நம்ம sentence வந்து நம்ம எழுதணும். it is good to eat food in a banana leaf. it is good to eat food in a banana leaf. இங்க பாருங்க இந்த banana leaf நான் இங்க வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி நீங்களும் வரைங்க. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you children.